Hello friends, welcome to MathLove channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function உள்ள exercise 1.4 உள்ள balance உள்ள example sums பார்க்கலாம். Example 1.17. Let f be a function from r to r. R to r real numbers defined by f of x is equal to 3x minus 5. Find the value of a and b. A ஓட value b ஓட value கண்டுபிடிக்கணும். Given that a, b and 1, b belongs to f ன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே எதை belongs இருக்குன்னா f. அப்ப a ஓட value b ஓட value நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ரெண்டு செட்டு கொடுப்பாங்க. ஏங்கிற ஒரு செட்டு பிங்கிற ஒரு செட்டு கொடுத்து அதில் நம்ம கண்டுபிடிச்சி போடுவோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஏங்கிற செட்டில் இருக்க மாதிரியும் இதை பிங்கிற செட்டில் இருக்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை அது மாதிரி ஏங்கிற செட்டையும் இதை பிங்கிற இருக்கிற செட்டையும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏங்கிற உள்ள செட்டெல்லாம் போய் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ வருதான்னு செக் பண்ணும். அந்த மாதிரி தானே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 5. இப்போ எஃப் ஆஃப் இப்போ a, 4 கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எஃப் ஆஃப் a ஈக்குவல் டு 4. இப்போ ஏக்கு பதிலாக என்ன பண்ணும், இந்த எஃப் ஆஃப் ஏக்குன்னா 3a minus 5 போடலாமா. அப்போது 3a minus 5 equal to 4. இப்போ 3a equal to 4 plus 5. அப்போ 3a equal to 9. அப்போ a equal to 9/3 னா a equal to 3 அர்த்தம். இப்போ a ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு 3. இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், bக்கு கண்டுபிடிக்கலாமா. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணும், b ஓட வேல்யூ வந்து 1, bன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ f of 1 equal to b. ஓகேவா. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 3 into 1 minus 5 equal to b. இப்போ 3 minus 5 equal to b. அப்போ b equal to minus 2. ஏன்னா 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -2. அப்போ b ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு -2. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் த ஃபங்க்ஷன் f such that r to r is defined by f of x is equal to 2x plus 3. இதுக்கு இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. x வந்து less than -2, x square -2. அப்போ -2 less than or equal to 3 less than 3. 3x minus 2 x greater than 3 greater than or equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், ஒரு நம்பர் லைனில் போட்டோன்னா இப்போ நம்பர் லைன் இப்படி தானே இருக்கும். இப்போ இந்த நம்பர் லைனில் இதை 0ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த சைடு உள்ளது எல்லாமே மைனஸ், இந்த சைடு உள்ளது எல்லாமே ப்ளஸ். ஆமாம், லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாமே மைனஸில் இருக்கும். இப்போ -1 -2 -3 -4 -5 -6 இந்த மாதிரி வரும். இந்த சைடு எல்லாமே 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வரும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் -2. எஸ் எக்ஸ் -2க்கு லெஸ் தென் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ லெஸ் தென் உள்ள நம்பர்ஸ்லாம் என்னென்ன வரும், இதில் தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் -2 வரணும். இப்போ -2 வராது. இப்போ -3 -4 -5 -6லாம் வரும். ஓகேவா. இப்போ இங்கே எடுத்து எழுதிக்கலாம். -6 -5 -4 -3. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. -2லேருந்து அப்போ இதுலேருந்து எடுத்துக்கணும், -2லேருந்து எடுத்துக்கணும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. கீழே கோடு இருந்துச்சுன்னா அந்த நம்பரை சேர்த்து எடுத்துருக்கணும்னு சொல்லிக்கிறேன். 3 வரைக்கும் இது வரைக்கும் தான் இந்த நம்பர் எடுத்துக்க கூடாது. அப்போது என்னென்ன வரும், -2 -1 0 1 2. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3க்கு மேலோட நம்பர்ஸ் எல்லாம் இப்போ 3லேருந்து எடுத்துப்போம். 3 4 5 6லாம் வரும். அப்போது 3 4 5 6. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 1 -3 × எஃப் ஆஃப் 4 டிவைட் பை எஃப் ஆஃப் -3ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஒவ்வொரு வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னன்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு இந்த 3 இதுலேயுமே எங்கே 4 இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்குன்னா இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கணும். 3x - 2 அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கணும்.
இப்போ f of 4 is equal to f of 4 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ f of x is equal to 3x minus 2. xக்கு பதிலாக என்ன பண்ணோம் 4 சப்ஸ்டியூட் பண்ணோமா. அப்போ f of 4 is equal to 3 into 4 minus 2. இப்போ என்ன வரும் 12 minus 2னா 10ன்னு வந்துடும். அப்போ f of 4க்கு 10ன்னு வந்துருச்சு. அடுத்தது f of minus 2. இப்போ இங்கே minus 2 எங்கே இருக்கு இங்கே இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் minus 2. இப்போ செகண்ட் ஒன் வந்து f of minus 2கா. இப்போ f of x is equal to x ஸ்கொயர் minus 2. இப்போ என்ன பண்ணோம் xக்கு பதிலாக minus 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of minus 2 equal to minus 2 the whole square minus 2. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ 4 minus 2 வந்து 2ன்னு வந்துடும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா f of 4ஐயும் f of 1ஐயும் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி f of 4 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 10ன்னு. இப்போ f of 1க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன்று f of 4ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 10ன்னு. இப்போ f of 1க்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ f of 1க்கு கண்டுபிடிக்கணும் எந்த ஈக்குவேஷனில் இருக்குன்னு பார்க்கணும். x ஸ்கொயர் மைனஸ் 2ல் இருக்குது. அப்போது x ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ 1 மைனஸ் 2னா மைனஸ் 1ன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். f of 4 ப்ளஸ் f of 1 equal to 10 ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் வரும். அப்போ 10 மைனஸ் 1னா இங்கே 2 இன்ட்டு f of 1 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போது ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1. அப்போது 10 2 1 is 2ஆ மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸா. அப்போ 10 மைனஸ் 2 ஈக்குவல் டு 8. அப்போது f of 4 ப்ளஸ் 2 f of 1. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கணும். f of 1ஓட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். f of 4ஓட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். f of 3ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி போடணும். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஃபோர்த் ஒன் f of 1ஓட வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். f of 1ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1. அடுத்தது f of 4ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும் 10. மேலே ஃபஸ்ட்டு அடுத்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் f of மைனஸ் 3 என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். f of மைனஸ் 3 ஈக்குவல் டு இப்போ f of மைனஸ் 3னா 3 எங்கே இருக்குது 2x ப்ளஸ் 7ல் இருக்குது. அப்போ அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2xோட வேல்யூ வந்து மைனஸ் 3 ப்ளஸ் 7. இதோட ஈக்குவேஷன் என்னன்னா f of x is equal to 2x plus 7. இப்போ என்ன வரும் 6 minus 6 plus 7 equal to 1. அப்போது f of minus 3ஓட வேல்யூவும் 1 தான். இப்போ இதை டிவைட் பண்ணலாமா. என்ன கொடுத்துருக்காங்க f of 1 minus 3 into f of 4 divided by f of minus 3. இப்போ f of 1ஓட வேல்யூ என்னது மைனஸ் 1 minus 3 into f of 4ஓட வேல்யூ வந்து 10 divided by இதோட வேல்யூ வந்து 1. இப்போ மைனஸ் 1 3 10s என்ன வரும் 30. இப்போ மைனஸ் 30 divided by 1. 30 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 1 ஆட் பண்ணால் 31. ஏன்னா மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு. அப்போது மைனஸ் 31. இப்போ இதோட ஆன்சர் வந்து f of 1 minus 3 into f of 4 divided by f of minus 3. இதில் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து உங்களுக்கு இன்டர்வல்ஸில் கொடுத்து அந்த இன்டர்வல்ஸில் உள்ள நம்பர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து எழுதுனா தான் உங்களால் அடுத்த வேல்யூவே போட முடியும். கொடுத்துருக்க f of வேல்யூலாம் கொடுத்து x வேல்யூலாம் அங்கே கண்டுபிடிச்சி போட வேண்டியதான். ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.